அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் ட்ரேடிங். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நம்ம தெரியாமல் ஒரு தப்பை பண்ணிட்டா கூட ஸோ நாளடைவில் வந்து அது வந்து ப்ராஃபிட்டாக முடியறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு கம்பெனியில் போயிட்டு ஸோ தெரியாமல் நம்ம ஒரு 5,000 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட ஸோ அதை அப்படியே விட்டுட்டு இப்போ கொஞ்சம் லாஸ்ல இருந்தால் கூட ஒரு 10 or 20 years பேக்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு ஸோ பெரிய ப்ராஃபிட் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஆனால் ட்ரேடிங்கிறது அப்படி கிடையாது. ஸோ ட்ரேடிங் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா நாம தான் வந்து ரிஸ்க் எடுத்து பண்றோம். ஸோ அதனால ட்ரேடிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ரூல்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து பைபாஸ்ல ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ நிறைய ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணாதான் நம்ம வந்து ஒரு சேஃப் ஜர்னி வந்து அடைய முடியும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டலாக் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா இத்தனை கிலோ துணி தான் பார்த்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே போட்டோன்னா என்ன ஆகும்னா மோட்டர் ஃபால்ட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிரும். ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் கேட்டலாக் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்றது. ஸோ அதே மாதிரி ட்ரேடிங் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாலும் சரி இல்லைன்னா நீங்க வந்து இன்ட்ராடே பண்ணாலுமே சரி ஸோ நம்ம ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து சேஃபாக வந்து வெளியே கொண்டு வர முடியும். ஸோ அதை தாண்டி வந்து நம்மளால ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு சில ரூல்ஸ் தான் இது. ஸோ ரூல்ஸ் ஒன்றுன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கீப் மணி மேனேஜ்மெண்ட். ஸோ இதுதாங்க முக்கியம். நம்ம என்னதான் கத்துக்கிட்டு உள்ளார வந்தாலுமே சரி, நம்ம எத்தனை கோர்ஸ் படிச்சாலுமே சரி, நம்மளுக்கு என்னதான் ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் ப்ரிடிக்ட் பண்ற திறமை இருந்தாலுமே சரி, நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டை கீப் அப் பண்ணலை அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து நம்மளால பிரின்சிபல் அமௌண்ட்டை சேவ் பண்ணவே முடியாது மந்த் எண்டில். ஸோ எதனாலன்னா நிறைய பேர் நல்ல டேலண்ட் இருக்கும், ஆனால் எமோஷன்ஸ் ஆகிட்டு மணி மேனேஜ்மெண்ட்டை கீப் அப் பண்ணாம ஸோ ஈஸியா வந்து லாஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ அதனால நம்ம டேலண்ட் எல்லாம் அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள்ளார கொண்டு வர்ற மணியை எப்படி ஸ்பிட் பண்ணி நம்ம வந்து ட்ரேடிங் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு 5 lakhs rupees வச்சிருக்கீங்கன்னா ஸோ இன்னைக்கு ட்ரேடிங்ல அந்த 5 lakhsல இருந்து எவ்வளோ எடுத்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம், எவ்வளோ ரிஸ்க் கொடுக்க போறோம், ஸோ எவ்வளோ ஸ்டாப் லாஸ் போட போறோம், எவ்வளோ டார்கெட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ பிளான்டோட உட்காந்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் வந்து அன்னைக்கான ட்ரேடிங் வந்து நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட். ஸோ மணி மேனேஜ்மெண்ட் இல்லாம நீங்க வந்து ட்ரேடிங் இன்ட்ராடே வந்து பண்ணவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது மணி மேனேஜ்மெண்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டெய்லி 2 trades இஸ் மேக்ஸிமம். ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமமா பார்த்தீங்கன்னா 2 trades மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஸோ எக்காரணத்துக்கு கொண்டு பார்த்தீங்கன்னா அதிகமான ட்ரேட்ஸ் வந்து அட்டன் பண்ணாதீங்க. ஸோ மூணாவது பாயிண்ட் அதே தான், டோன்ட் ஓவர் ட்ரேட். ஸோ 2 trades மட்டும் நீங்க அட்டன் பண்ணா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளார வந்துருவீங்க. ஸோ அதை தாண்டி நீங்க போறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து அது வந்து எமோஷனல் ட்ரேடா தான் இருக்கும். ஸோ அப்படி நீங்க ட்ரேட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஸோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்ல வந்து வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இன்ட்ராடே நீங்க பண்றீங்க அப்படின்னா மேக்சிமமாவே 2 trade தான் அட்டன் பண்ணணும். ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் அட்டன் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ நாலாவது பாயிண்ட் வந்து அக்செப்ட் ஸ்மால் லாஸ். இது ரொம்ப முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலையில ஒரு 9:15 மணிக்கு நீங்க போயிட்டு ட்ரேடிங்ல வந்து உட்காருங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 9:30 மணிக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு 10:30 மணிக்குள்ளார ஒரு 2,000 rupees உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த 2,000 ரூபாய் லாஸோட ட்ரேடை விட்டு வெளியே வந்துடணும். இல்ல அடுத்த நீங்க ட்ரேடை அட்டன் பண்றீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு பிளான் இருந்தா மட்டும்தான் அட்டன் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த லாஸை ரெக்கவர் பண்ணணும்னு நீங்க மார்க்கெட்டை சேஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஸோ கண்டிப்பா 2,000 ரூபாய் லாஸ்ல முடிஞ்ச உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடியறப்ப அதை விட ஜாஸ்தியா ஒரு 15,000ல வந்து லாஸ் வந்து முடியறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ எதனால இது சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்க அட்டன் பண்றப்ப ஃபுல் பிளானோட அட்டன் பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த லாஸை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2வது ட்ரேடை அட்டன் பண்றப்ப கண்டிப்பா உங்ககிட்ட வந்து எந்த பிளானுமே இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து லாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஸோ மேற்கொண்டு பாத்தீங்கன்னா லாஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ எப்பவுமே சின்ன லாஸ் தானே, சின்ன லாஸ் சொல்லிட்டு நீங்க வந்து வெளியே வர்றது ரொம்ப நல்லது. ஸோ சின்ன லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேற்படி பாத்தீங்கன்னா ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஸோ கண்டிப்பா அது ஒரு பெரிய லாஸ்ல ஒன்று வந்து விட்டுடும். ஸோ 5வது பாயிண்ட் வந்து அவாய்ட் இன்ட்ராடே டூரிங் பிஸி டைம். ஸோ இன்ட்ராடே பண்றவங்கள நிறைய பேர் நானும் பார்த்திருக்கேன். ஸோ எப்படி பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கும், இல்லை நல்லது கெட்டது இருக்கும், இல்லைன்னா ஆஃபீஸில் ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்கும், இல்லை ஒர்க் இருக்கும், இல்லை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிக்னிக் போறீங்க அப்படி இப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு பிஸி டைம்ஸ்லாம் நீங்கள் இன்ட்ராடே வந்து தொடவே கூடாது. செல்லை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் சரி, இல்லைன்னா அந்த ட்ரேடிங் பக்கமே போகாதீங்க. ஸோ எதனால சொல்றேன்னா, இந்த மாதிரி பிஸி டைம்ஸ்ல வந்து
நம்ம அவசரப்பட்டு எந்த ஒரு பிளான் இல்லாமல் ஒரு ஆர்டர் வந்து எடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாண வீட்டில் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மார்க்கெட் வந்து பை மாதிரி இருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே நம்ம சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் எதுவுமே ட்ரா பண்ணி எதுவுமே எந்த ஒரு பிளான் இல்லாமல் சரி ஓகே ஒரு 2 லாட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருவோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸும் நம்மளால செட் பண்ண முடியாது. ஏன்னா ஒர்க்கு கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ ஸ்டாப் லாஸும் செட் பண்ண முடியாது. அப்படியே விட ஸோ லாஸ் ஆக 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 நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருப்போமே தவிர ஸோ அந்த ட்ரேடை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு கட் பண்ண மாட்டோம். ஸோ அதை தான் சொல்கிறேன். இது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸி டைம்ஸில் ஒரு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருந்தால் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறது தான் முக்கியம். அதை விட்டு நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு 3 or 4 days வந்து நம்ம வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு ட்ரேடிங் பக்கமே வரக்கூடாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பிஸி டைம்ஸில் வந்து இன்ட்ராடேவை வந்து டச் பண்ணாதீங்க. ஒரு 2 or 3 days லீவ் போட்டால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுக்கு எப்போ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நீங்கள் அப்போ வந்து நீங்கள் இன்ட்ராடே வந்து பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கீப் பேஷன்ஸ், டோன்ட் கெட் எமோஷனல். ஸோ எக்காரணத்தை கொண்டு எமோஷனல் ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. ஸோ எமோஷனல் ட்ரேட் எப்பங்க குறையும்? நான் வந்து உட்காந்தாலே எமோஷனல் ஆகிடுது எனக்கு அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா இந்த பாயிண்ட், கீப் மணி மேனேஜ்மெண்ட். ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கீப் அப் பண்ணிட்டாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த எமோஷன்ஸுங்கிறது உங்களுக்கு வரவே வராது. ஸோ எதனால சொல்றேன்னா, இப்போ மணி மேனேஜ்மெண்ட்னா ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ லாஸ் இருக்குங்கிறத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த லாஸ் வர்றப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா ட்ரேடை விட்டு வெளியே வந்துருவீங்க. ஸோ மணி மேனேஜ்மெண்ட் நீங்க ஃபாலோ பண்ணனால தான் ஆட்டோமேட்டிக்கா எமோஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ எமோஷனுக்கும் மணி மேனேஜ்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லிங்க் இருக்கு. ஸோ அதனால எப்போ நீங்க மணி மேனேஜ்மெண்ட்ல இருந்து வெளியே வர்றீங்களோ, இந்த சர்க்கிள்ல இருந்து வெளியே வர்றீங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா எமோஷனல்ஸ் வந்துடும். ஸோ எமோஷனல் வந்துட்டீங்கன்னா ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஓவர் ட்ரேட் பண்ணா லாஸ்ல முடிஞ்சிடும். ஸோ இந்த சர்க்கிள்ல தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா சூழ்நிலையுமே பாத்தீங்கன்னா பொறுமையா இருங்க. இன்னைக்கு அதாவது இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடிங்கா இருந்தாலுமே சரி, இன்ட்ராடே இருந்தாலும் சரி, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு எப்படியாச்சும் நான் பண்ணிடணும், இன்னைக்கு எப்படியாச்சும் நான் லாபத்தை பார்த்துடணும், இன்னைக்கு எப்படியாச்சும் நான் லாஸை ரெக்கவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்குன்னு நினைக்காம மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து டெய்லியுமே கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு, இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம். ஸோ அப்படிதான் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கணுமே தவிர இன்னைக்கே இப்பவே அந்த மாதிரி நினைச்சு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா ஸோ கண்டிப்பா உங்க பொறுமை இழக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து நிறையவே அமையும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா திங்க் எமோஷனல், ஜஸ்ட் குவிட் ட்ரேட். ஸோ எமோஷனல் ஆயிட்டீங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து ஒரு 5000 ரூபாய் லாஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ ஸ்டாப் லாஸும் போட்டிருக்க மாட்டோம். அந்த இடத்துல கட் பண்ணிட்டு அந்த மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி கட் பண்ணிட்டு நீங்க வெளியே வந்துடணும். அப்படி இல்லாம நீங்க எமோஷனல்ஸ் ஆகுறப்ப என்ன ஆகும்னா, நிறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு 5000 rupees லாஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த லாஸை ரெக்கவர் பண்ணோம்னா அதுலேயே போயிட்டு இன்னொரு 5 lakhs 10 lakhs வந்து அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லயோ இல்லைன்னா அதே இடத்துலயோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா பை பண்ணி நிறைய பை பண்ணுவாங்க, ஆவர்தான் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் ட்ரேடிங் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லாஸஸ் நமக்கே தெரியாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஸோ 5000 rupees லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கட் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. ஸோ அப்படி மீறி உங்களை எமோஷனல் ட்ரேட் வந்து பண்ண வைக்குது அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரேடை விட்டு உடனே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடணும். ஸோ அதுக்கு மேலே வந்து ட்ரேடிங்ல வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. உங்களே நீங்க திட்டிக்கிட்டா கூட பரவாயில்ல, போதும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ட்ரேடிங்கை விட்டு வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப சேஃப். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் மட்டும்தான் நம்மளால வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து ட்ரேடிங்ல காப்பாற்ற முடியும். நான் ப்ராஃபிட்டுக்கு பக்கமே போகல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டை சேவ் பண்றதுக்காக தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பிரின்சிபல் அமௌண்ட்டை சேவ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க வந்து ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. ஸோ ரூல்ஸ் மறுபடியும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து மணி மேனேஜ்மெண்ட் கீப் அப் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா டெய்லி வந்து 2 ட்ரேட் தான் மேக்சிமமா அட்டன் பண்ணும். ஓவர் ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது. சின்ன லாஸ் வந்தாலே மார்க்கெட்டை விட்டு எந்திரிக்க முயற்சி பண்ணுங்க. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நிறைய லாஸ் வந்து தராதீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவாய்ட் இன்ட்ராடே டூரிங் பிஸி டைம்ஸ். ஏதாவது உங்களுக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. எக்காரணத்துக்கு வந்து உங்க பொறுமையை வந்து இழக்காதீங்க. ஸோ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு, அதான் பாத்தீங்கன்னா இன்ட்ராடேவை தவிர. ஸோ இன்னைக்கே நான் ப்ராஃபிட் பண்ணி நாளைக்கு வாடகை கொடுக்கணும், என்ன சொல்றதுன்னா ஒரு வெளியே வந்து கடன் வாங்கியிருக்கா அது கொடுக்கணும் அப்படியெல்லாம் நினைச்சு பண்ணாதீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பிரின்சிபல் மட்டும் சேஃப் ஆனிச்சா அவ்வளோதான், அதுக்கப்புறம் தான் நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எமோஷனல் எக்காரணத்தை கொண்டு ஆகாதீங்க. அப்படி ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோ இல்லை லேப்டாப் சிஸ்டமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோ நீங்கள் அந்த ட்ரேடிங்கை விட்டு வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அடுத்த நாள் கூட போயிட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் ட்ரேடிங்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.